வணக்கம், நான் சந்திரநாத் துரோணாச்சாரியா. வெல்கம் டு மலை காஃபி. இந்த மலை காஃபி நிகழ்ச்சியில அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஷார்ட் பிலிம். நான் பார்த்த நான் மகிழ்ச்சி அடைஞ்ச ஷார்ட் பிலிமோட பத்திய ரிவ்யூக்கள் தான் இருக்க போகுது. இந்த ஷார்ட் பிலிமோட பரிணாமம் இப்போதைக்கு வேர்ல்ட் வைட்ல ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே 3 மணி நேரம் படம், 2 மணி நேரம் படம், ஏன் 1.5 மணி நேரம் படம் கூட பாக்குறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் எல்லா படத்தையும் சுருக்கி கதைகளை தேவைப்படுற அளவுக்கு கொடுத்து, நடிகர்களை தேவைப்படுற அளவுக்கு எடுத்து, அதே நேரத்தில் லொகேஷனை தேவைப்படுற இடத்துல ஷூட் பண்ணா போதும். இதை எடிட்டிங் பண்ணி ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தை கொடுத்துடலாம் தான் ஒரு ஐடியாலஜிஸ்ல படங்கள் செய்யப்பட்டு இருக்காங்க. தமிழ்ல செய்யப்படுற ஷார்ட் பிலிம் வரிசையில ஒரு நாளைக்கு ஏறக்குற 110 ல இருந்து 120 ஷார்ட் பிலிம்கள் யூடியூப்ல ஏத்தப்படுது. இதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு படங்களை பார்த்து எந்த படம் சிறந்த படம், இது நீங்க பார்க்கலாம் சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ப்ரீவியஸ் சீசன்ல இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருந்தேன். இப்போ இந்த சீசன் தொடருது. அந்த வழியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆர்கே கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் வெளியாக்குன யார் கடவுள். இந்த குறும்படத்துக்கு யார் இயக்குனர் பாத்தீங்கன்னா SM இளையராஜா. இந்த படத்துக்கு யார் டிஓபி பாத்தீங்கன்னா தீபன் குமார். மியூசிக் பாய் வீதாஷி. அதோட இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராம், சிந்து, செம்மலர், கூகுள் நாராயணன், சுடிப் ராவர்ஷன், பவித்ரன் பவி மற்றும் ராஜ முகமது. இந்த படத்தோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வச்சிருக்கேன். அதே நேரத்தில் இந்த வீடியோல பர்டிகுலரா சில சீன்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த படத்தை ஏன் பார்க்கணும், இந்த படத்துல அப்படி என்ன ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு இது கண்டு மகிழலாம். இந்த கடைசி நாட்கள்ல உங்க பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. ஹாஸ்பிட்டல் அங்கே சேர்த்துறாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்லாதடா. இந்த வார்த்தை தாங்குற சக்தி எனக்கு இல்லடா. பிலிம் இண்டஸ்ட்ரியில நவீன வளர்ச்சி அடைஞ்ச இடத்துல நிறைய டைரக்டர் ஷார்ட் பிலிமுக்கு இறங்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. இது 45 நிமிஷம் படம் செஞ்சு வித்தாலும் சரி, 1.5 மணி நேரம் படம் செஞ்சு வித்தாலும் சரி, கண்டிப்பா மக்கள் பாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த வகையில வளர்ந்து வரும் கலைஞர்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டாங்க. யூடியூப் ஒரு பெரிய தளமா இருக்கிற வாசி அவங்களால இயன்ற ஒரு கதைகளை தயாரிச்சு அவங்க கிட்ட இருக்கிற லொகேஷனும் அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டும் அவங்களோட கூட்டணி கூட இணைஞ்சு ஒரு நல்ல கதையை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நிறைய இளைஞர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம மலேசியா, கனடா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் உலகத்துல இருக்கிற நிறைய கலைஞர்கள் அந்தந்த ஊர்ல அவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மென்ட் வச்சு, திறமையை வச்சு, கதை தளம் கொண்டு ஒரு படத்தை தயாரிச்சு அது ஷார்ட் பிலிமாக யூடியூப்ல ஏத்திட்டு இருக்காங்க. இந்த வரிசையில மலேசியால இருந்து தமிழ்நாட்டுல போயிட்டு ஒரு தமிழ்நாட்டு ஷார்ட் பிலிம் செஞ்சிருக்காரு நம்ம ராம். தம்பி சொல்லுப்பா. தம்பி நான் சாப்பிட சொன்னேன். இந்த படத்தோட கதாநாயகன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற மனதைரியத்தை பாராட்டலாம். காரணம், அவர் மலேசியால செய்ய வேண்டிய படத்தை பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல போய் செஞ்சிருக்காரு. இதோட கதை தளத்துக்கு வந்துடும். இது ஒரு மெலோ டிராமா ரா பிலிம் சொல்லலாம். ரா பிலிம்னா எப்படின்னா, அந்த ஊர்ல ஜெனியூனா இருக்குது, செட்டு போடாமலே ரியாலிட்டி லைஃப்ல இருக்கிற ஒரு கதை அம்சம் தான் இந்த கதை அம்சம். அவங்க பல லொகேஷனுக்கு டிராவல் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரா ஃபுட்டேஜ் தான் சினரி செஞ்சு இங்க இருக்கிற ஆக்டர் எல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான விஷயம் சாதாரணமா பப்ளிக்ல போய் செய்யவே மாட்டாங்க. காரணம், அங்க இருக்கிற அலைச்சல், அங்க இருக்கிற டென்ஷன், அங்க இருக்கிற மூட்டு கதை தளத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். இவங்க கிட்ட இருக்கிற டெக்னிக் வச்சு, இவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு அவங்களோட கதை தளத்துக்கு ஏற்ற மாதிரி சினரியும் கதை தளமும் அதே நேரத்தில் கோ ஆர்டிஸ்டும் ஆக்ட் பண்ணி அது கூட மிங்கல் பண்ணி அழகாக படத்தை வெளியாக்கி இருக்காங்க. மெலோ டிராமா என்னைக்குமே பேர் போன படம் தான். பிகாஸ் மெலோ டிராமால ஒரு லைஃப் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். இது அவ்வப்பொழுது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அங்கத்துல நம்ம பாவம் நினைக்கிறது, நம்ம கஷ்டம் நினைக்கிறது, நம்ம கவலை நினைக்கிறது, நம்மளுக்கு துயரம் நினைக்கிறது. இது சாப்டர்லாம் ஒரு ஃப்ரேம்ல இன்னொருத்தவங்க நடிச்சு காட்டினாலும் சரி, அதுல வாழ்ந்து காட்டினா சரி, நம்மளுக்கு அந்த எம்பட்டி கிடைக்கும். அந்த எம்பட்டி மூமெண்ட் கிரியேட் பண்றதுதான் ஒரு டைரக்டரோட தனித்துவம்.
அந்த எம்பட்டி எப்படி ஜெனரேட் பண்றது அந்த கலைஞர் கையில தான் இருக்கு, அதாவது அந்த கோ ஆர்டிஸ்ட் கையில தான் இருக்கு. இந்த மெலோ டிராமா ரா பிலிமோட கதை தளத்தை பாத்தீங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியின் கதை. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண வாசி இந்த தம்பதிய வாழ்க்கையில என்னதான் நடக்குது, மனைவி இறந்த பிறகு அந்த கணவனோட ஸ்ட்ரகிள் என்ன இருக்குன்னு அந்த படத்துல வந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. கூட இருந்தாலே போதும். இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல சொல்லப்படாத சொல்ல மறந்த கதைகளா தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில அதுவும் மலேசியால இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப அரிது கேள்விப்படுறதும் பாக்குறதும். இது வந்து ஒரு கதை அம்சமா கொண்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணி வெளியே எடுத்து நம்மகிட்ட காட்டும் போது அவங்களோட ஃபீலிங்கும் அவங்களோட கஷ்டமும் அவங்களோட இன்னலும் நம்மளால எம்பட்டி பண்ண முடிஞ்சு. கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரியல் லைஃப் தத்துவமா தான் நடிச்சிருக்காங்க. அதுல அந்த மனைவி கேரக்டரும் குப்பை பொறுக்கிற அந்த பெண்மணி கேரக்டரும் ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. அப்பா இல்ல சாமி, அந்த ஆளு ஒரு கோலை. உங்க அம்மாவையும் உன்னையும் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான். இனிமேல் உனக்கு அம்மா நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான். அதை விட லைவ்லியா இருந்தது அந்த கை குழந்தை தான். இந்த கை குழந்தை இருக்கிற படங்களை வந்து நான் எப்போதும் தவிர்த்துருவேன். பிஹூ படம் மாரி. காரணம் அதுக்குள்ள இருக்கிற ஃபீலிங், அந்த குழந்தைங்க அழுகுற ஃபீலிங் வந்து என்னால அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியாது. எனக்கு கவலை வந்துடும், எனக்கு சோகம் வந்துடும், என் குழந்தைய பத்தி ஞாபகத்து வந்துடும். இந்த கதையில மனைவி இறந்த பிறகு அந்த கனவை அந்த மனைவி எரியறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வெயில்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும். அந்த ஒரு காட்சி பார்க்கும்போது அதுக்கப்புறம் படத்தை ஏன் பார்க்கணும்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் ஆனா இந்த கதைக்குள்ள ஒரு மோட்டிவேஷனும் ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மரணத்தை பிறகு நம்ம அந்த மரணத்தை விட்டு வெளியாக முடியலன்னா தற்கொலை வந்து ஒரு முடிவு கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு புது லைஃப் அமைச்சுக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு புது பாதை அமைச்சுக்கணும்னு இந்த படத்துல வந்து சொல்லி இருக்காங்க. அதே வேளையில லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு மோட்டிவேஷன் நம்ம தேடணும். மலை போல துன்பம் பனி போல தீரும்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல கஷ்டம் வந்தா கூட ஒருத்தருக்கு கண்டிப்பா நம்ம வெளிச்சமா தான் இருக்க போறோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற துயரம் பிறரோட பிரதிபலிப்பா தான் காட்ட போறோம்னு இந்த கதை அம்சத்துல வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள இருக்கிற ரியல் சோகத்தை மியூசிக் போட்டு அது இன்னும் மெருகூட்டி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்டா செல்லம் எங்களுக்கு பிள்ளையா பிறந்த. அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்தங்க இருக்கிறவங்க வீட்டில் பிறந்துக்கூடாதா? சோசியல் மெசேஜா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவுதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தாலும் பல வருஷங்கள் நம்ம பேசாம இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள்ல நம்ம இணையணும்னு நம்பணும். அதே மாதிரி இணையும் போது கண்டிப்பா அவங்கள முழு மனசோட ஏத்துக்கணும். இந்த ஒரு மெசேஜோட அந்த ஹோல் க்ரூக்கு நான் வாழ்த்துக்களை தெரிய வச்சுக்கிறேன். இந்த படத்தை நீங்களும் பார்க்கணுமா? கண்டிப்பா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் செக்ஷன்லயும் கண்டிப்பா இதோட லிங்க் வச்சிருப்பேன். நீங்க தட்டிட்டு அவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கலாம். உங்களோட ஒப்பீனியனும் உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பா அவங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க தெரிவிக்கலாம். உங்களை அடுத்த ஷார்ட் பிலிமோட உங்களை சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியா, சைனிங் ஆஃப்.